வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருத ஆண்டு, அதில் வரக்கூடிய பங்குனி மாதம், அது ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆங்கில கேலண்டரில் சொல்லணும்னா மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13 வரை இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோபக்கிருது ஆண்டோடைய கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். அடுத்து குரோதி ஆண்டு, அது சித்திரை. இது எப்படி சித்திரை பங்குனின்னு கண்டுக்கணும்னா சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான் மாசப்பலன். தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. அவ்வாறாக கும்பத்தில் இருந்த சூரிய பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீனத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறார். அதுதான் முதல் மாற்றம். வேறு என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே நாள் 14/3/2024 கும்பத்துக்கு செவ்வாய் வருகிறார். செவ்வாய் பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு வரார். அப்புறம் கும்பத்தில் இருந்த சுக்கிர பகவான் 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி மீனத்துக்கு போகிறார். மீனத்துக்கு சுக்கிரன் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அவர் வந்து உச்சம் பெறும் நிலையை விடுறார். உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். இது ஒரு யோகம். அது யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம். அதனால் செவ்வாயும் சுக்கிரனும் மாற்றம், சூரிய பகவான் மாற்றம் தான் மாத பலன். மற்ற கோள்கள்லாம் மாற்றம் இல்லை. குரு, சனி பகவான், ராகு, கேது இதிலெல்லாம் மாற்றம் எதுவும் இல்லை. இப்போ இந்த கிரக நிலையை வைத்து நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு உயர்வான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அவர் இப்போது 10ஆம் இடத்துல வந்து சனி பகவானோடு இணைந்து உட்கார்றார். அது ஒரு யோகம். 10ல் வந்து சுக்கிரன் கேந்திர பலமாக அமர்ந்து சனி பகவானோடு இணையும் போது ஒரு யோகத்தை செய்யும். 1/4/2022 அன்று 11ஆம் பாவம் வந்து அங்கே உச்சமாகிறார். அதுவும் ஒரு விதத்தில் யோகம். அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான மாதம். இது காலம் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் சனி பகவானோடு இணைந்திருந்தார். அவர் இப்போ விலகி 11ஆம் இடம் வந்துடுறார். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மை செய்யும். அதில் குறிப்பாக சூரியன் இருந்தால் அது மிகப்பெரிய யோகம். இந்த பங்குனி மாதம் மட்டும்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துக்கு வருவார். சூரியன் 11ஆம் இடம் வந்தாலே பொதுவாகவே வந்து எந்த குறைவு இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரியான ஒரு இது பிறவி ஜாதகத்திலே இந்த மாதிரி தான். சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவர்கள் பொதுவாக யோகசாலிகள், யோகா பாக்யாதிபதிகள்னு சொல்லுவாங்க. இப்போது இதற்காலம் வரைக்கும் சூரியனும் சனியும் ஒன்றா இணைந்திருந்தது. இப்போது சூரியன் விலகி 11ஆம் இடம் வந்துட்டார். ஆனால் அதே நாள் அன்றே சனி பகவானோடு வந்து செவ்வாய் பகவான் இணைகிறார். செவ்வாய் வந்து சனி பகவானோடு இணைவது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. கடந்த 3-4 மாதமாகவே செவ்வாயோட சூரியன் இணைகிறார், சூரியனோட சனி இணைகிறார், சனியோட செவ்வாய் இணைகிறார், சனி செவ்வாய் இணைவு. இந்த மாதிரி மாறி மாறி இந்த 3 கிரகங்களுடைய இணைவு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 3 கிரகங்கள் எங்கே இணைந்தாலோ பார்த்தாலோ அது பெரிய அளவில் யோகம் செய்யாது, கெடுபலன்களை தான் உண்டு பண்ணும். அதனால் இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போது சூரியன் விலகுச்சு, ஆனால் செவ்வாய் வந்து இணைந்து விட்டது. செவ்வாயும் சனியும் இணைவது ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனை என்றாலும் யோகத்தை செய்யக்கூடிய அளவில் அதிக கிரகங்கள் உங்களுக்கு இப்போ வலுவாக இருக்குது. 2-5 கூடிய கிரகம் புதன், அவர் 11ஆம் இடம் நீச்சம் பெற்ற போதும் அது ஒரு யோகம்தான். ஆனால் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து அங்கே உச்சம் பெறுகிறார். அப்போது நீச்சன் பங்கப்பட்டு அது ஒரு யோகத்தை செய்யும். அப்போ பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். வராத பணம்லாம் கைக்கு வரும். நிதிநிலையில் ஒரு உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல முன்னேற்றமான மாற்றமாக இருக்கும். அது 2-5 கூடையவர். அப்போ குடும்பம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது காலம் வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள், பிரச்சனைகள், வம்புகள், மன நிம்மதி இழந்தல் செயல் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ அதெல்லாம் சரியாயிடும். மனம் நிம்மதி அடையும். மனதில் இருந்த ஐயம் விலகும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள், குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகி ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. உங்கள் ராசி அதிபதி தான் சுக்கிரன். அவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போது
ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் 6ஆம் அதிபதியாக அவர் உச்சமாகும்போது உடம்பில் சில வியாதிகளும் வரும். அது என்ன சார் வரும்ன்றீங்க, வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ராசி அதிபதியாக உச்சம் பெறும்போது நலமாக இருப்பீங்க. ஆனால் 6ஆம் அதிபதியாக வரும்போது ஒன்று கடன் விஷயத்தை கொடுக்கும், இல்லைனா வம்பு தும்புகளை கொடுக்கும், இல்லைனா உடம்புல வியாதியை கொடுக்கும். அந்த 3ல் ஏதாவது ஒன்றை கொடுக்கும். இப்போ கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படக்கூடாது. சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் மேலே ஆசை வந்து அதுக்காக கடன் வாங்குவாங்க. அதை அறவே தவிர்க்கணும். சில பேர் லக்ஸூரியஸ் காரை பார்த்துட்டு உடனே லோனில் போகலாமான்னு ஆசைப்பட்டு இஎம்ஐ லோனில் போயிடுவாங்க. அது இந்த மாதம் கூடாது. அது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லோன் இஎம்ஐலாம் கட்ட முடியாது. அதுக்கான சூழ்நிலை வராது. சிக்கலில் மாட்டிப்போம். இப்போ கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வாலண்டியராக நம்ம போய் இதுலேயும் சிக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். நோய் நொடிகள் அப்படிங்கிறது என்னென்னா, யூரினரி ட்ராக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் பெண்களாக இருந்தால் மாதாந்திர தொந்தரவு இதெல்லாம் வரும் இந்த மாதம். இந்த மாதம் அந்த விஷயங்களில் வயிறுக்கு கீழே, அதாவது தொப்புளுக்கு கீழே மர்ம பாகங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் உபாதைகள் வரும். அதனால் அந்த விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய இன பெருக்க சுரப்பிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. இதெல்லாமே இந்த மாதத்துக்குரியது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான வாய்ப்பை தருகிறது இந்த புதன் நீச்சமாக இருக்கும்போது. அங்கே வந்து சுக்கிரன் சேரும்போது நீச்சனுக்கு பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் ஏற்படுது. இது வந்து இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு, இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். ஆனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தான் உண்மையான நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லப்படுது. அது ஏன்னா, யோகத்தை செய்யக்கூடிய புதனும் யோகத்தை செய்வார், சுக்கிரனும் யோகத்தை செய்வார். சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது சூரியனும் அங்கே இருக்கார், ராகுவும் அங்கே இருக்கார். அதனால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. 80 மார்க் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இலக்கை வந்து பெருசாக வைங்க, உங்கள் இலக்கை அடைவீங்க. எந்த எக்ஸ்ட்ரா படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இப்போ படிக்கலாம். அதிக ஆர்வம் ஏற்படும் படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து உயர் பதவிக்காக படிப்பாங்க. சில எக்ஸாம்ஸ் எழுதுனா நமக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், இதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு படிப்பாங்க. அந்த மாதிரியான படிப்பு எதுவாக இருந்தாலும் எடுத்து படிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையினர், சினிமா துறையில் இருக்கக்கூடிய சின்னத்திரை, பெரிய திரை, இயல், இசை, நாடகம், நாட்டியம், நடனம், மிருதங்கம், கச்சேரிக்கு போகிறவங்க, கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். உங்களுக்கு இது வந்து பேர் சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த காரியம் பண்ணீங்க, இதை நீங்கள் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக 10 வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் அந்த காலத்தில் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு பெருமை மாறுதட்டி கொள்ள அளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வரும். அதில் நீங்கள் சக்ஸஸும் ஆவீங்க. அப்போ கலைத்துறையினருக்கு இது ஒரு பிரமாதமான மாதம். கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, சின்ன திரை, பெரிய திரை, டிவியில் நியூஸ் ரீடராக இருந்தால் கூட உங்களுடைய ஸ்கில் வெளிப்படுற நேரம் இது. அதனால் பிரமாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். சுப்பிரமணியரை வணங்குவது சிறப்பை தரும்.